புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஓரணியில் திரளும் அரசியல் கட்சிகள், மெகா கூட்டணிக்கு அச்சாரம் போடும் அரசியல் கட்சி தலைவர்கள், அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, தாவேக உள்ளிட்ட ஒரு மிகப்பெரிய கட்சிகள் ஓரணியில் திரண்டு மெகா கூட்டணி அமைப்பதற்காக பல்வேறு யுக்திகளை கையாளுறாங்க அப்படிங்கிற தகவல் அதிரடியாக அரசியல் கள நிலவரமாக இருக்கிறது. தமிழகத்தில் புதிதாக கட்சி தொடங்கி 2ஆம் ஆண்டு வெற்றிகரமாக முடிக்கப்பட்டு அதாவது நாளை கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்தை கூட்டியிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அரசியல் நிலைப்பாட்டில் அதிரடி திருப்பு முனைகளை எடுக்க முடிவு செய்திருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் வருது. திமுகவை கடுமையாக எதிர்க்கிறதும் பாஜகவை பட்டும்படாமல் எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் 2026 எங்களுடைய இலக்கு அப்படின்னு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேகாவும் இணைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறதான் தற்போது வரக்கூடிய ஒரு கருத்து கணிப்பாக இருக்கிறது. கருத்து கணிப்புனா எப்படிங்க? நீங்களே ஒரு கருத்து கணிப்பு பேசிடுவீங்களா? நீங்களே இதை சொல்லுவீங்க, அதை சொல்லுவீங்க, இதெல்லாம் நாங்கள் ஏற்கணுமா அப்படின்னு பல்வேறு பார்வையாளர்கள் கேட்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இது நிதர்சனமான உண்மைதான். ஒரு கட்சி பல கட்சிகள் இணைந்து ஒரு கூட்டணி வைக்கின்ற போது அது மெகா கூட்டணி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வரும். அப்படி வருகின்ற போது எந்த கட்சியை வீழ்த்தணும், எந்த கட்சியை நாம் சாதகமாக இணைத்து கொள்ளணும் அப்படிங்கிற அரசியல் பார்வை, அரசியல் கணக்கு. இதில் ஒரு அணியில் ஏன் இந்த திரள்கிறார்கள் அப்படின்னா, திமுகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய பல கட்சிகள் இங்கே இருக்குது. பல கட்சிகள் இருக்கின்ற போது தனித்தனியாக, அதாவது தமிழக வெற்றிகள் விஜய் அவர்களும் திமுகவை எதிர்க்கிறாங்க, பாஜகவும் திமுகவை எதிர்க்கிறாங்க, அதிமுகவும் திமுகவை எதிர்க்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியும் திமுகவை எதிர்க்கிறாங்க. அப்படின்னா இவர்கள் ஓரணியில் இணைவது தான் இது சரியாக இருக்கின்ற ஒரு நோக்கத்தில் இங்கே கூட்டணி பேரங்கள், சமரச பேச்சுவார்த்தைகளை தீவிரம் கட்டக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள். இங்கே தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்கள் அதிமுகவுடன் இணைந்தால் இணைவார்களே தவிர, ஒருவேளை பாஜக கூட அதிமுக இணைந்த பிறகு தாவேகாவும் பாஜக கூட்டணி ஓரணியில் இணைய முடியுமா, அது சாத்தியமாங்கிற ஒரு கேள்வி இங்கே வரத்தான் செய்யும். கடைசி நேரத்தில் வேறு வழி இல்லாமல் இணைவதற்கு ஒரு சூழல் ஏற்படக்கூடிய ஒரு நிர்பந்தம் உருவாக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அந்த அடிப்படையில் அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, தாவேக ஓரணியில் இணையும். ஏற்கனவே எங்கள் பாமக இருக்கிறாங்க, தேமுதிக ஆல்ரெடி அதிமுக கூட்டணி நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால அவங்க ஒன்றிணைவாங்க. ஒருவேளை தேமுதிக அதிமுகவுடன் ஒரு கசப்புத்தன்மை அதிகமானால் அவங்க திமுகவுக்கு போவாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. அதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இந்த அடிப்படையில் அதிமுக பாஜக கூட்டணி நிலைப்பாடு உறுதி செய்யப்பட்ட நிலையில் அங்கே விரிசல் இருக்கா, பிளவு இருக்கா, இல்லை இன்னும் பேச்சுவார்த்தை பேசி முடிக்கலைங்க, டெல்லிக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்ட கராராக பேசியதுனால பல கண்டிஷனை அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்கிறார், அதில் சுமூகமான முடிவு எட்டப்படவில்லை, இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்ற தகவல் வருது. அது உண்மையா அப்படின்னு பார்த்தா அது உண்மைக்கு வாய்ப்பு கிடையாது. காரணம் என்னன்னா, பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு தொகுதி பங்கீடுகளையும் ஒரு தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதில் நாம் தமிழர் கட்சியும் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. இதில் தாவேகா இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இணைகின்ற போது இங்கு யார் முதல்வர் வேட்பாளர், யாரை முன்னிறுத்துவதுங்கிற மிகப்பெரிய குழப்பம், மிகப்பெரிய கேள்வி. இந்த இடத்துல தான் மிகப்பெரிய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. இங்கே முதல்வர் கனவோட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய முதல்வர் கனவோடு இருக்கிறார். இங்கே எடப்பாடி பழனிசாமி முதல்வர் கனவோடு இருக்கிறார். அண்ணாமலை அமித்ஷா சொல்கின்ற அந்த நடவடிக்கைகளை அவர் சமரசமாக போயிடுவார். அங்கே முதல்வர் வேட்பாளராக இருக்கணுமா இல்லையாங்கிறதெல்லாம் அங்கே பேசி முடிவு எடுக்கிறவங்க, அது டெல்லி தலைமை என்ன சொல்கிறாங்களோ அது கட்டுப்படுவார் அண்ணாமலை. இங்கே 2 முக்கிய பிரதானமாக முதல்வர் வேட்பாளராக களத்தில் இருந்தாங்க அப்படின்னா, அவர்களை யார் முன்னிறுத்துவது, யார் முன்னாடி இருக்கிறது, யார் பின்னாடி இருக்கிறது, 3 ஆண்டுகள் நீங்கள் இருங்க, 2 ஆண்டுகள் நீங்கள் இருக்கின்ற ஒரு டீலும் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகம், உங்களுக்கு ஒரு கேள்வி வரல, தமிழக வெற்றிக் கழகம் பாஜக விமர்சனம் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு திட்டங்கள் குறித்து பாஜக சரியாக முன்னெடுக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை மூலியமாக முன்வைக்கிறாங்க. இந்த நிலையில் கூட்டணி நிலைப்பாடு வருகின்ற போது அங்கே ஒரு நிலையான ஒரு கசப்புத்தன்மை உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு
யோசிக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் தேர்தல் வருகிற போது, கூட்டணின்னு வருகிற போது, ஒரு மெகா கூட்டணி அமைகின்ற போது தான் எதிர்க்கட்சியை வீழ்த்த முடியுங்கிறது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். எடப்பாடி பழனிசாமி பல்வேறு நேரங்கள் சொல்றாரு, கொள்கை வேறு கூட்டணி வேறுங்க, கொள்கை நிலையானது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும். அது அதிமுகவுக்கு இருந்தாலும் ஒரு கொள்கை, பாஜகவுக்கு இருந்தாலும் ஒரு கொள்கை, நாம் தமிழருக்கு ஒரு கொள்கை, தாவேகா விஜய் கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கும். அந்த கொள்கையில முரண்பாடுகள் அவரவர்களுக்கு உட்பட்டது. ஆனால் கூட்டணி வருகின்ற போது ஒரு கட்சியை வீழ்த்தணும் அப்படின்னா மெகா கூட்டணி அமைக்கணும். கூட்டணி நிலையானதான்னு கேட்டால் தேர்தல் எப்பப்போ வருதோ அப்பப்போ கூட்டணி வைப்போம். அதன் பிறகு நம்ம பிரிவோம், வேற கூட்டணி சேருவோங்கிறது அது வேற, அது நிலையானது கிடையாது. ஆனால் கொள்கை நிலையானது. எங்கள் கொள்கையிலிருந்து நாங்கள் மாற மாட்டோம்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அந்த அடிப்படையில் விஜய் அவர்களும் ஒரு மாற்று கருத்தை யோசிக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை விஜய் அவர்கள் தனியா நிற்கணும் அப்படின்னா அங்க வெற்றி விஜய்க்கு தாவேகாவுக்கு அதிக பெரும்பான்மை கிடைக்குமா? ஒரு அதிமுக பாஜக கூட்டணியில திமுக ஏற்கனவே ஒரு கூட்டணி மெகா கூட்டணியில் இருக்கிறாங்க. இந்த இரண்டு மெகா கூட்டணிகளையும் வீழ்த்துற அளவுக்கு தாவேகா வளர்ந்திருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் எழத்தான் செய்கிறது. இது நிதர்சனமான கள நிலவரம் தான். இந்த அடிப்படையில் கூட்டணி யார் பக்கம் போகணும்? திமுக பக்கம் கண்டிப்பாக தாவேகா போவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா கடுமையான எதிரியாக விமர்சிக்கப்பட்ட விஜய் அவர்கள் பாஜக அதிமுக கூட்டணியில் இணைவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு தகவல் வருது. பொறுத்து பார்க்கலாம். தாவேகா நாளைக்கு பொதுக்குழு கூட்டம் கூட்டியிருக்கிறாங்க 28ஆம் தேதி. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் அவர்கள் திமுக பக்கம் ஏதாவது கண்டன அறிக்கைகளோ ஏதாவது மாவட்ட செயலர்களுக்கு ஏதாவது அறிவுறுத்தல் பண்ணுறாரா, இல்லை பாஜகவுக்கு கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கிற வகையில் ஏதாவது அவருடைய பேச்சு நடவடிக்கைகள் இருக்குதா அப்படிங்கிறது நாளைய தினம் அது தெளிவாக தெரிந்துவிடும். அதே போல் கூட்டணி நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் அரசியல் விமர்சனமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருத்தாக கட்சின்னு வருகிற போது, கூட்டணி வருகிற போது தேர்தலை வீழ்த்துவதற்கு மெகா கூட்டணி தேவைப்படுகிறது. அந்த வகையில் ஓரணியில் திரளக்கூடிய இத்தனை கட்சிகளும் அதிமுகவுடன் பாஜக, நாம் தமிழர் கட்சி, தாவேகா ஓரணியில் இணையக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. பொறுத்து பார்க்கலாம்.